அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 9 நாள் நவராத்திரி பூஜையில் கொலு வச்சு முப்பெருந்தேவியரை எப்படி வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ உங்கள் வீட்டில் கொலு வைக்கதா இருந்ததுன்னா நீங்கள் அதை 9 படிக்கட்டாக வச்சு கொலு வச்சு ஒவ்வொரு இதுலேயும் இதில் ஒரு அறிவுள்ள ஜீவன்கள், 2வது படியில் 2வது அறிவுள்ள ஜீவன்கள், 3வது படியில் 3வது அறிவு, 4வது படியில் 4வது அறிவுள்ள ஜீவன்கள், 5வது படியில் 5வது அறிவுள்ள ஜீவன்கள், 6வது படியில் 6 அறிவுள்ள நம்மளை போல மனுஷர்கள், 7வது படியில் 7 அறிவுள்ள ஜீவன்கள், 8வதுல 8 அறிவு, 9வதுல 9 அறிவுள்ள ஜீவன்களை அப்படி நம்ம கொலு பொம்மைகளாக வாங்கி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த கொலு பொம்மைகள் இப்போ நிறைய விற்கி அந்த பொம்மைகளை வச்சு நம்ம கொலு அமைச்சிக்கலாம் வீட்டில். அப்படி கொலு அமைக்கிறவங்க கொலு அமைச்சு 3 நாள், ஃபஸ்ட்டு 3 நாள், நாளைக்கு தாங்க முத நவராத்திரி தொடங்குது. 3/10/2024 இருந்து 12/10/2024 வரை நமக்கு நவராத்திரி பூஜை இருக்குங்க. அப்போ இந்த 9 நாளும் நம்ம எப்படி நம்ம முப்பெருந்தேவியை வழிபடலாம்னா, 3 நாள் அம்பிகையை துர்க்கை அம்மையை நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த துர்க்கை அம்மையை வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு அதாவது எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இருக்காது. அது மாத்திரம் இல்லை, நம்ம கேட்டு மரம் கொடுக்குறவள் தான் துர்க்கை அம்மா. அப்போ துர்க்கை அம்மாவை நம்ம மனசால் நினச்சி வழிபாடு செய்தோம். அதுக்கு பிரசாதமாக நம்ம நம்மளால் முடிஞ்ச புளி சாதம், தயிர் சாதம், சுண்டல் எதனாலும் பிரசாதமாக வச்சுக்கலாங்க. வச்சுட்டு தூபதீபம்லாம் காட்டி நம்ம மனசில் அது மாதிரி பழங்கள்னாலும் மாதுளப்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் என்ன பழம் கிடைக்கும் அந்த பழத்தையும் கூட நம்ம பிரசாதமாக வச்சுட்டு நம்ம தூபதீபம்லாம் காட்டி கொலு வச்சு கொலுவில் நிறைய பேர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடி நம்ம பிரசாதங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சால் நம்ம கொலு வைக்கிற அன்னைக்கு அந்த 9 நாளைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டோன்னா ஒரு 2-3 சுமங்கலி பெண்களுக்காவது நம்ம தாம்பூலம் கொடுக்கணுங்க. தாம்பூலங்கிறது பொதுவாக அதில் வெத்தலை, பாக்கு, பின்ன கண்ணாடி, வலை எதனாலும் நம்ம சுமங்கலிக்கு பெண் கொடுக்கலாம். முடிஞ்சால் துணி பிட்டு வாங்கி கொடுக்க வசதி இருக்கிறவங்க துணி பிட்டு வாங்கி அந்த தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம துர்க்கையை நினச்சி வழிபடுறோம். அடுத்த 3 நாள் மகாலட்சுமிக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம். அதாவது வீட்டில் சகல வித செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கும் அந்த 3 நாளும் நம்ம மகாலட்சுமியை நினச்சி வழிபாடு பண்ணும்போது அங்கே மகாலட்சுமிக்கு பிடிச்ச பூக்களை நம்ம அதாவது தாமரை பூ வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு இது போல் நீங்கள் பிரசாதம் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த பிரசாதம் வச்சா போதும். முக்கியமாக டைமண்ட் கற்கட்டு இந்த மாதிரிலாம் வச்சு தீபமேற்றி வழிபாடு செஞ்சு கலசமைச்சு வைக்கிறவங்க கலசமைச்சு வைக்கலாம். கலசமைச்சு வைக்க முடியாதவங்க அப்படி கொலு பொம்மைகளை வச்சு மாத்திரம் கூட நம்ம பிரசாதம் வச்சு அம்பாளை வழிபாடு செய்யலாம். அடுத்த 3 நாள் சரஸ்வதி, அதாவது நமக்கு கல்வி அறிவு நமக்கு அதிகமாக இருக்கும். படிப்பில் பிள்ளைங்க வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு இருக்கணும். நல்ல ஒரு வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலையில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்விக்காக நம்ம வழிபாடு செய்தோம் சரஸ்வதியை. அந்த 3 நாளும் சரஸ்வதிக்கு பிடிச்ச வெள்ளை தாமரைப்பூ வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி 9 நாளும் 3 நாள் துர்க்கைக்கு, அடுத்த 3 நாள் நம்ம மகாலட்சுமிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்குன்னு சொல்லி இந்த 9 நாளும் நம்ம வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது நம்ம பக்கத்தில் இருக்க 2-3 முடிஞ்சால் ஒரு 2 பேரையாவது நம்ம கூப்பிட்டு, கொலு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் அங்கே பிரசாதம் வச்சு அதை கொடுத்து அவங்களுக்கு தாம்பூலமும் கொடுங்க. கொலு வைக்க முடிஞ்சவங்க அப்படி செய்யுங்க. கொலு வைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதையே நீங்கள் முப்பெருந்தேவியராக நினச்சி மனசால் வழிபடுங்க. வழிபட்டு உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ அதை பிரசாதமாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. முக்கியமாக இந்த 9 நாளும் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆளுக்காகவும் நீங்கள் டெய்லி அன்னதானங்கிறது கொடுங்க. ஏன்னா இந்த நவராத்திரி பூஜை நம்ம செய்யும்போது யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது அதுக்கு பலன் கூடுதலாக இருக்குங்க. இப்படி 9 நாளும் நீங்கள் பூஜை செஞ்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் அந்த முப்பெரும் தேவியரிடம் கேட்கும்போது உங்கள் வீட்டில் சகல செல்வ செழிப்பும் சகல விதமான லட்சுமி கடாட்சமும் உண்டாகி
இருக்கிறத உங்களாலே கண்கூட பார்க்க முடியுமா? உங்களுக்காக நானும் முப்பெரும் தேவியரிடம் வேண்டிக் கொள்கிறேங்க. நீங்கள் சகல சிவபாக்கியத்தோடு இருக்கட்டும். இதுபோல் கொலு வச்சு நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொலு வைக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி சாதாரணமாக விளக்கேற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.